இட்ஸ் டியூஸ்டே ஈவினிங். இன்னைக்கு பௌர்ணமி இல்லையா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எல்லா பௌர்ணமிக்குமே நம்ம வீட்டில் சக்கரை பொங்கல் வச்சு குலதெய்வத்துக்கு சாமி கும்பிடுவோம் அப்படிங்கிறது. இது ஒரு பெரியவர் எங்களுக்கு சொன்னது. இதை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாகவே நம்ம எல்லாத்துக்குமே ஒரு இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும். இப்போ எனக்கு முருகன் மாதிரி. ஆனால் எல்லா குடும்பத்துக்கும் குலதெய்வம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? என்ன இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வம் பேசணும்னா அதுக்கு குலதெய்வம் முதல்ல வழி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்ம எல்லாரும் கண்டிப்பாக பண்ணுற ஒன்று தான். குலதெய்வம் கோயில் ரொம்ப தூரத்தில் இருக்குது, போக முடியலன்னு ஃபீல் பண்ணுறவங்க, ரொம்ப ரேராக தான் போவோம்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி பௌர்ணமிக்கு சக்கரை பொங்கல் வச்சு சாமியை குலதெய்வத்தை நினச்சி சக்கரை பொங்கல் படைச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டி நடக்கும். அந்த பாசிட்டிவ் வைபை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன், நான் நிறையவே பாசிட்டிவிட்டியை ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய விஷயங்களும் நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி பௌர்ணமிக்கு குலதெய்வத்தை நினச்சி சாமி கும்பிட்டு பாருங்கள்.